பாடல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த பேஸ் இது வரைக்கும் யாருமே இப்ப கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அமைஞ்சது அது? அது எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல உங்களை லிரிசிஸ்டா ஃபைண்ட் பண்ணது எப்படி? இல்ல நான் வந்து லிரிசிஸ்ட் ஒரு சூப்பரா இருக்கும். கேக்கு. This is டிராவிட். சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கணும். ரிலிசிஸ்ட் டிராவிட்னு சொன்னா நல்லா இருக்குன்றதுலாம் வந்து காசு கொடுக்க மாட்டேன். பாட்டு நல்லா இருக்கும். வரட்டும். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து எனக்கு வந்து கவிதை எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. கவிதை வந்து நான் எங்கேயுமே வந்து நான் வெளி ஃபார்மில் வந்து நான் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணி போட்டதே இல்லை. நான் ஒரு பேஜ் ஒன்று வச்சுருந்தேன், அது டாமெண்ட்டாக போயிடுச்சு, அதை நான் மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு டைரி ஒன்று வச்சுருந்தேன், தொலைச்சிருவேன், ஃபுல்லாக எழுதி வச்சு காணாமல் போய்க்கிறேன். ஸோ இப்போ தான் நான் ப்ராப்பராக வந்து நான் எழுதுனது எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்தில் அபிஷேக் அப்படின்னு சொல்லி என்னோட லைக் மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுற இது லைக் மியூசிக் பண்ணிருந்தாரு. அவர் வந்து ஒரு டிராவிட் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, எழுதுவேன், எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னப்போ அவர் எனக்கு ஒரு டியூன் அனுப்பிச்சி விடுன்னு, எங்கே நீங்கள் இதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் எழுதி கொடுத்தேன். நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, பண்ணலாமே அப்படின்ட்டாரு.